வந்து அனுபவமா இருந்ததா நம்ம வந்து இந்த அறிவு வந்து திடமா இருக்கும். புக்கு படிச்சா மாத்திரம் வந்து இந்த அறிவு நமக்கு கிடைக்காது. நம்ம சேவை செய்யணும், அனுபவமும் நமக்கு கிடைக்கணும். அப்பதான் வந்து அறிவு வந்து திடமா இருக்கும். புக்கு படிக்கிறப்ப வந்து சில குழப்பங்கள் நமக்கு வரும், முரண்பாடுகள் குழப்பங்கள் எல்லாம் வரும். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்து நம்ம சேவை செய்யணும், தொண்டு செய்யணும். அப்பதான் வந்து எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணரிடம் சரணடைந்துள்ள தன்னை உணர்ந்துள்ள ஆத்மா மட்டுமே உண்மையில் தன்னடக்க முடியவன். யார் வந்து கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களை பத்தி உணர்ந்து இருக்கிறாங்களோ, அவங்கதான் வந்து தன்னடக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியும். பௌதிகமா ஏட்டுக்கல்வியும் பௌதிகமான ஏட்டுக்கல்வி வந்து அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவன் திவ்ய மாணவனும் ஆவான். ஸோ பிறருக்கு வந்து பௌதிகமான இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் போல தெரியும். ஆனா அந்த கிருஷ்ண பக்தர்கள் வந்து இதெல்லாம் வந்து சாதாரண கற்களோட உயர்ந்தவை கிடையாது. பௌதிக ஞானம் வந்து ஜட வித்யா மாயார் வைபவ் தொமார் பஜன் பாதா ஈவேகே கொரே காதா. ஜட வித்யா பேரளவுல பார்த்தீங்கன்னா எம்டெக், பிடெக், ஐஐடி அது நிறைய சொல்லுவாங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, டாக்டர் எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பௌதிகமான அறிவு தான். ஆன்மீக அறிவுடன் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆன்மீக அறிவுடன் வந்து அதுக்கு நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆன்மீக அறிவு வந்து உயர்ந்தது, பௌதிக அறிவு வந்து தற்காலிகமானது. அதனால வந்து எவ்வளவு நம்ம ஆன்மீக பௌதிக அறிவு நமக்கு கிடைக்குதோ அவ்வளவு வந்து நம்ம வந்து மாயையின் பிடியில இருக்கிறோம். மாயையின் வைபவங்கள் இவெல்லாம் பௌதிகமான அறிவுகள் எல்லாம் மாயையின் வைபவங்கள். நம்ம வந்து கழுதை போல உழைக்க செய்யும். ஜட வித்தியத்தை நம்ம வந்து அதிகமா வந்து பெறக்கூடாது. ஆன்மீக அறிவு தான் நம்ம வந்து அதிகமா வந்து பெற வேண்டும். பௌதிக அறிவு வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பெறக்கூடாது. பதம் 9. சுஹ்ருதன் மித்ரார்யுதாசீனா மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீனா மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நேர்மையான நலன் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான். ஸோ மனசை அதாவது சில பேர் நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து நமக்கு பாசமா பேசுவாங்க, சில பேர் வந்து நடுநிலையா இருப்பாங்க, சில பேர் வந்து சமாதானம் செய்வாங்க, சில பேர் வந்து பொறாமையா இருப்பாங்க, சில பேர் நண்பர்கள், சில பேர் எதிரிகள், சில பேர் சாதுக்கள், சில பேர் வந்து பாவிகள். எல்லாரையும் வந்து நம்ம வந்து சமமா நடத்தணும். இப்பதான் வந்து இப்படி வந்து நம்ம வந்து அப்பதான் நம்ம வந்து யோகத்துல மேலும் முன்னேறியவர்களாக கருதப்படுகிறோம். எல்லாரையும் வந்து சமமா நடத்தணும் நம்ம. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य विस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை
ஆறாவது அத்தியாயம் 10வது பதத்தை படிப்போம். யோகி யுஞ்சித சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதः யோ ஏகாகி யத சித்தாத்மா நிராஷிர பரிக்ரஹः. யோகி யுஞ்சித சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதः ஏகாகி யத சித்தாத்மா நிராஷிர பரிக்ரஹः. மொழிபெயர்ப்பு பொருளுரை அசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யோகியானவன் தனது உடல், மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனதை கவனத்துடன் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் உரிமை உணர்வுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். பொருளுரை: பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் என்னும் 3 நிலைகளில் கிருஷ்ணர் உணரப்படுகிறார். கிருஷ்ண உணர்வு என்றால் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருப்பதாகும். ஆனால் அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமோ பற்றுதல் கொண்டுள்ளவர்களும் ஒரு வகையில் கிருஷ்ண உணர்வினரே. ஏனெனில் கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளிக்கதிரே அருவ பிரம்மன். எங்கும் பரவி இருக்கும் கிருஷ்ணரின் விரிவங்கமே பரமாத்மா. இவ்வாறாக அருவவாதியும் யோகியும் கூட மறைமுகமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களே. பிரம்மன் மற்றும் பரமாத்மாவின் பொருளை அறிந்திருப்பதால் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் பக்தன் தலை சிறந்த ஆன்மீகவாதியாவான். பூரண உண்மையை பற்றிய அவனது ஞானம் பக்குவமானதாகும். ஆனால் அருவவாதியும் தியான யோகியும் பக்குவமற்ற கிருஷ்ண உணர்வில் உள்ளனர். இருப்பினும் என்றோ ஒரு நாள் இவர்கள் உயர்ந்த பக்குவ நிலையை அடையக்கூடும் என்பதால் இவர்கள் எல்லாருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடையறாது ஈடுபட்டிருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுகின்றனர். ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவதாகும். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அவரை ஒரு கணமும் மறக்க கூடாது. பரமனில் மனத்தை ஒருமுகப்படுத்துதல் சமாதி எனப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனி இடத்தில் வசித்து வெளிப்புற பொருள்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமையுணர்வினுள் பந்தப்படுத்தும் தேவையற்ற ஜட பொருள்களுக்காக இயங்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஏனெனில் தனது எனும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுகளை வாய்ப்புகள் மிகவும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஏனெனில் தனது எனும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ண உணர்வினை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார். அநாசக்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்சதः நிர்பந்தः கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்யம் உச்சதே प्रापंचिकतया बुद्ध्या हरि संबंधी वस्तुनः मुमुक्षुभिः परित्यागो वैराग्यं फल्गु कथ्यते. ஒருவன் எதிலும் பற்றுதல் கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான். மறுபுறம் கிருஷ்ணருடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல. பக்திரசாமிர்த சிந்து 1.2.256 55 56. அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினர் நன்றாக அறிந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் விடுபட்டுள்ளான். இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் இயங்குவதில்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது, பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான். அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால்
எப்போதுமே ஜட விஷயங்களிலிருந்து விலகியுள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகி ஆவான். சுச்சோ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனः நாத்விச்சரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யத சித்தேந்திரிய க்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்யாத் யோகமாத்ம விசுத்தயே. மொழிபெயர்ப்பு பொருளுரை அசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் கர்ப்பை புல்லை பரப்பி அதனை மான் தோலாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும். பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் ஆன்மீகர்களும் பக்தர்களும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய தேதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, பிருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கின்றனர். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பெயரளவிலான யோகா மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடனும் வாழ்கின்றனர். எனவேதான் பிரகநாரதிய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்யேவ 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 கதிரன்யதா. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. ஸோ நம்ம இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்றார் கிருஷ்ணர். மனசை கண்ட்ரோல் பண்றவனுக்கு மனசுதான் சுதந்திர நண்பன். மனசை கண்ட்ரோல் பண்றவனுக்கு மனசு சிறந்த நண்பன். மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவனுக்கு, முடியாதவனுக்கு மனசுதான் சிறந்த எதிரியா மாறிடுது. மனசுல என்னென்ன இருக்கு? காமம் இருக்கு, கோபம் இருக்கு, லோபம், பேராசை இருக்கு, பொறாமை இருக்கு, மயக்கம் இருக்கு, மதம் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற 6 விஷயங்கள், தீய விஷயங்கள், அசுத்தங்கள் இருக்கு மனசுல. இதெல்லாம் உட்கார்ந்து டெய்லி நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? டெய்லி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை டெய்லி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தினமும் நம்ம இந்த மந்திரத்தை டெய்லி சொன்னோம்னா மனசு சுத்தமாகும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹதவாத்மி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத ஆஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் சொல்லியிருக்கிறார். அதாவது தினமும் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி மனசை சுத்தம் படுத்தணும். மனசு ஒரு கண்ணாடி மாரி. கண்ணாடியில அடிக்கடி தூசு உட்கார்ந்துடும். அந்த மாதிரி இந்த மனக்கண்ணாடியை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும்னா தினமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். மனசை சுத்தம் பண்ணணும். கோபத்துல இருந்து விடணும். காமத்தை, கோபத்தை, பேராசையை, பொறாமையை, மயக்கத்தை, எல்லாத்தையும் எல்லா அசுத்தங்களும் விடணும், சுத்தப்படுத்தணும். ஸோ இப்போ 10வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். ஒரு யோகி தன்னை உடலை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அவன் ஆத்மாவை, அதாவது எப்பவுமே பகவான் கிருஷ்ணர் மாதிரி நினைச்சிட்டே இருக்கணும். அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். அவருக்காகவே எல்லா செயல்களும் அவருக்காக செய்ய வேண்டும். எப்பவுமே 24 மணி நேரமே நம்ம
பகவானோட தொடர்புல இருக்கணும், பகவான் பக்தர்கள் தொடர்புல இருக்கணும், பகவானோட தொடர்புல இருக்கணும். எப்பயும் நம்ம புலன்களையும் மனசையும் நம்ம உடம்பையும் நம்ம வந்து கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபடுத்தணும். ஸோ நம்ம வந்து பக்தர்கள் சங்கத்துல இருக்க முடியலன்னா தனிமையாவது நம்ம வந்து விக்கிரக வழிபாடு செய்யணும். பக்தர்கள் சங்கம் கிடைச்சா பக்தர்கள் தொண்டு செய்யலாம். இப்ப கொரோனா வைரஸ் காரணமாக நம்ம வந்து பக்தர்களை சந்திக்க முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு மூடி இருக்கும், பக்தர்களையும் சந்திக்க முடியாது, எல்லாம் தடை உத்தரவு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான வாணி சங்கம், வாணி பிரபுபாதரோட சொற்பொழிகளை கேட்கணும், பக்தர்கள் சொற்பொழிகளை கேட்கணும், குரு மகாராஜோட சொற்பொழியை கேட்கணும். நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிடுச்சு, எல்லாமே நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, எல்லாமே ஆன்லைன்ல இப்போ வந்துருச்சு. யூடியூப்பு அப்படி நிறைய ஃபேஸ்புக்கு நிறைய வந்துருச்சு. நம்ம அதில் சங்கம் வைக்க வேண்டியதாக இருக்கு. நேரடியாக சங்கம் வைக்க முடியலன்னா கூட இது மூலமா சங்கம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். ஸோ அது ஒரு வாணி சேவை. வப்பு சேவைன்னா நேரடியாக பக்தர்கள் சங்கம் கிடைச்சா நம்ம சங்கம் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம தனியாக இருந்து நம்ம வீட்டிலே இருந்து பஜனை நம்மளே தனியாக வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திர கீர்த்தனத்தை பாடலாம். கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் கூட முடிஞ்சா செய்யலாம். கிருஷ்ண பிரசாதத்தை நல்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அந்த புத்தகங்கள்லாம் படிக்கலாம். ஸோ தனிமையாக வசிக்கிறவங்க கிரகஸ்தர்கள் அப்படி பண்ணலாம். தனிமையாக வசிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளோ சரி, பேச்சுலர்ஸ்ன்ற சொல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட கோயில் இருக்கிற பிரம்மச்சாரிகளும் சரி எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தில் அதிகமாக புக்ஸ் படிக்கணும், அதிகமாக சொற்பொழி எல்லாம் கொடுக்கணும், கோர்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஸோ நாங்களே பகவத்கீதை கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை குக்கிங் கிளாஸ் எடுக்கலாம், மியூசிக் கிளாஸ் எடுக்கலாம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக சச்சிதானந்த சுவாமி மகாராஜ் அவர் கூட ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார், மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் பக்தர்கள் வந்து மிருதங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம செயல்பாட 24 மணி நேரமும் பகவான் கிருஷ்ணரின் செயல்பாட்டில் ஈடுபடணும். ஸோ தனிமையாக வசித்து இந்த அஷ்டாங்க யோக முறையை வந்து தனியாக தான் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அஷ்டாங்க யோக முறை தனியாக தான் நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியும், கும்பலாக பண்ண முடியாது. தனிமையாக ஒரு இடத்துல வசிக்கணும், மனசை வந்து கவனத்தோட கட்டுப்படுத்தணும். பிறகு அவர் வந்து எதையுமே உரிமை உணர்வு கொண்டாடக்கூடாது. இந்த உலகத்துல வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்துதான் யோகிகள் வந்து அஷ்டாங்க யோகம் செய்யக்கூடிய யோகிகள் வந்து அஷ்டாங்க யோகத்தை செய்யக்கூடிய யோகிகள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா எதையும் உரிமை கொண்டாடக்கூடாது. என்னோட வீடு, என்னோட சொத்து, என்னோட மனைவி, என்னோட குழந்தைங்க, என்னோட வண்டி, என்னோட வாகனம், என்னோட விலங்குகள் அப்படின்னு எதுவுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது. எல்லாமே பகவான் கிருஷ்ணர்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அவங்க வந்து உரிமை உணர்வுல இருந்து விடுபட்டுறணும், ஆசைகள்ல இருந்து விடுபட்டுறணும். பதவி ஆசையோ, மண் ஆசையோ, பெண் ஆசையோ, பொண்ணாசையோ எல்லா ஆசையும் விட்டுறணும். தனியா ஒரு இடத்துல வச்சுக்கணும். அப்ப வந்து மனசை புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். பொருளை பார்ப்போம். பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் என்னும் 3 நிலைகளை கிருஷ்ணர் உணரப்படுகிறார். கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து 3 விதமா உணரலாம். எப்படி சூரிய ஒளி, சூரிய கிரகம், சூரிய பகவான் அப்படின்னு 3 நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய பிரம்ம ஜோதி, பகவான் கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறார். குரு தத்துவம், நித்திய குரு, பரமாத்மா, 3வது பகவான். இந்த 3 விதமா நம்ம வந்து பகவான கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் உணவுன்னு என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து பகவானோட திவ்ய தொண்டுல, அன்பு தொண்டுல எப்பவுமே ஈடுபட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்ம ஜோதியில பற்றுதல் கொண்டுள்ளவர்களோ, அதே மாதிரி பரமாத்மாவிடம் பற்றுதல் கொண்டுள்ளவர்களோ ஒரு வகையில வந்து கிருஷ்ண உணர்வு தான். ஏன்னா அவங்க வந்து பார்ஷியல் ரியலைசேஷன் பண்றாங்க. ஒரு 33% வந்து பிரம்ம ஜோதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 33% புரிஞ்ச மாதிரி கிருஷ்ணரை. அதே மாதிரி பரமாத்மா புரிஞ்சுக்கிட்டா ஒரு 66% புரிஞ்ச மாதிரி, பகவானை புரிஞ்சுக்கிட்டு 100% புரிஞ்ச மாதிரி 100% ஆன்மீகவாதிகள் சொல்லலாம். பிரம்மனை உணர்ந்தவர்கள் 33% ஆன்மீகவாதிகளை சொல்லலாம். பரமாத்மா உணர்ந்தவர்கள் 66% ஆன்மீகவாதிகள். பகவானை உணர்ந்தவர்கள் 100% ஆன்மீகவாதிகள். சோ அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமும் பற்றுதல் கொண்டுள்ளவர்களும் ஒரு வகையில் கிருஷ்ண உணர்வினர் தான். எல்லாமே அவங்க கூட ஒரு விதத்துல கிருஷ்ண உணர்வு தான் இருக்காங்க. அவங்க கூட கடவுள் உணர்வு இருக்கிறாங்க அவங்க கிட்டோட. ஆனா
அவங்க வந்து பார்ஷியலா இருக்காங்க, ஒரு குறைபாடு குறைந்த அறிவு உடையவர்கள், குறைந்த உணர்வு உடையவர்கள். எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறவர் தான் பரமாத்மா. எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து அறிவுரை கூறுகிறார் இல்லையா பரமாத்மா, சைத்திய குரு. அவர் தான் நமக்கு குரு தத்துவம். பரமாத்மா வந்து ஒரு குரு தத்துவம், எல்லா இடத்துலயும் இருக்கிறார். கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளி கதிர் அருவ பிரம்மன். கிருஷ்ணர் உடம்புல இருந்து வரக்கூடியதுதான் இந்த அருவமான பிரம்மன் ஒளி, பிரம்ம ஜோதி. அப்புறம் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் இல்லையா. இப்போ ஒரு தலைவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு நாட்டுக்கு தலைவர் இருக்கிறான்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எப்படின்னா அவரோட சொற்கள், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அவரு தனிப்பட்ட முறையில் அவர் இல்லை, அவரோட சொற்கள், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நரேந்திர மோடி நம்ம நாட்டு தலைவர், அவரோட ஒரு கட்டளை இட்டார்னா இந்தியா ஃபுல்லா அது நிறைவேற்றப்படுதா இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் கிருஷ்ணருடைய அவருடைய சொற்களை நிறைவேற்றுவதற்கு உலகம் முழுவதா இல்ல இந்த பிரம்மாண்டம் முழுவதும் இருக்கிறார், தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவருடைய சொற்களை வந்து அவர் சொல்ல நிறைவேற்றுவதற்கு பிரம்மாண்டம் முழுவதும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் பகவானுக்கு. அப்போ அவர் வந்து அந்த சொற்களின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கிறார். அவர் தான் குரு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறார். இப்போ பிரபுபாதர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா அவரோட சொற்கள், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உலகம் ஃபுல்லா அவர் வந்து பிரபுபாதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரபுபா சொல்லியிருக்கிறார் 16 மாலை ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறார். அதே தான் இஸ்கான் முழுவதும் ஃபாலோ பண்றாங்க. பிரபுபா சொல்லியிருக்கிறார் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறார். அதாவது போதை மருந்து சாப்பிடக்கூடாது, தவறான பெண்கள் பழக்கம் இருக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பிரபுபா சொல்லியிருக்கிறார். ஸோ அதே தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ்கான் முழுவதும் இதே ஃபாலோ தான். உலகம் முழுவதும் இஸ்கான் கோயில் இருக்கு, லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஃபாலோ 4 ரெகுலேட்டிவ், 4 இந்த ஒழுக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டும். 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரி ஜபிக்க வேண்டும். கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்க வேண்டும். கிருஷ்ண பிரசாதத்தை தினமும் நாம் வந்து ஏற்க வேண்டும். ஸோ தூய்மையாக மனதையும் உடலையும் தூய்மையாக இருக்க வேண்டும். பக்தர்களை சேவை செய்ய வேண்டும். பகவத்கீதை படிக்க வேண்டும். இதெல்லாம் பிரபுபாதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இஸ்கான் உலகம் முழுவதும் இருக்கு. இஸ்கான் கோவிலில் இதே தான் கடைபிடித்து வருகிறார்கள். அப்போ வந்து பிரபுபாத் எல்லா இடத்தும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா எல்லா இடத்தும் இருக்கிறார். அதே மாதிரி பிரபுபாதோட விக்கிரகத்தை நம்ம வழிபடுறோம். பிரபுபாதோட அந்த விக்கிரகத்து மூலமா நமக்கு அறிவுரை வழங்குகிறார். ஸோ வப்பு சேவை, வாணி சேவை, 2 விதமான சேவைகளை நாம் வந்து பகவானுக்கு செய்யலாம். ஒன்று அவர்களின் வார்த்தைகளை படி நடக்க வேண்டும். 2வது அவர் விக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும். 2மே முக்கியம். பிரம்மன் பரமாத்மா. ஸோ ஒரு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மனையும் உணர்கிறார், பரமாத்மாவும் உணர்றார், பகவானையும் உணர்றார் ஒரு பக்தர். கிருஷ்ண உணர்வுல வந்து நேரடியாக ஈடுபட்டு இருக்கும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஆன்மீகவாதிகள். ஸோ கிருஷ்ணர் உணர்வுல நம்ம நேரடியாக ஈடுபட்டோம்னா நம்ம தான் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளாக கருதப்படுகிறோம். ஸோ இந்த மாயவாதிகளும் ஒரு நாள் பக்தர்கள் ஆகலாம், யோகிகளும் ஒரு நாள் பக்தர்கள் ஆகலாம். அதனால வந்து தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த யோக நிலைகளை, அந்த யோகத்தை அவர்கள் பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ இது வந்து உயர்ந்த பக்தர்கள் ஆகுவது என்பது உயர்ந்த ஒரு நிலை. பகவானுடைய பக்தர்கள் ஆகுவது என்பது கடைசியான உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை. மகா பாகவதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். பக்தர்களிலே 3 விதமான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி. ஸோ உத்தமாதிகாரி என்பது மகா பாகவதர். ஸோ அது உயர்ந்த பக்தர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம ஜோதியை உணர்பவர்கள் மாயாவாதிகள், ஒரு ஆரம்ப நிலை பக்தர்கள் சொல்லலாம். 2வது பரமாத்மா உணர்பவர்கள் 2ஆம் நிலை பக்தர்களாக சொல்லலாம். 3ஆம் பிரம்மனை, அதாவது பகவானை உணர்பவர்கள் உயர்ந்த நிலையில் உள்ள உத்தம அதிகாரிகள் என்று சொல்லலாம். ஸோ நம்ம வந்து 3 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள்.
கனிஷ்டாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி. கனிஷ்டாதிகாரி என்றால் ஓரளவுக்கு பக்தர்கள், அவர்கள் சிலை வழிபாடு செய்பவர்கள், பகவானை உணர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திர அறிவு ஓரளவுக்கு உள்ளது அவர்கள்கிட்ட. அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ பக்தர்களை வந்து அவங்க வந்து சரியா வந்து புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. சில வழிபாடு நல்லா செய்வாங்க. மத்தியம அதிகாரினா பக்தர்கள் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க தெரியும். அவங்க யார் பக்தர்கள் யார் பக்தர்கள் இல்லைன்றது அவங்களால வந்து பார்க்க முடியுது. அவங்க மத்தியம அதிகாரி. சில வழிபாடும் பண்ணுவாங்க. பக்தர்கள் யார் பக்தர்கள் இல்லை யார் இல்லைன்றதையும் பார்ப்பாங்க. மூன்றாம் நிலை உயர்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பக்தர்களா பாக்குறாங்க. அவங்கள விட்டு மற்ற எல்லாருமே வந்து பகவானோட பக்தர்களா பாக்குறாங்க. அவங்க வந்து உத்தம அதிகாரிகள். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரம்மனை உணரக்கூடியவர்கள் ஒரு நிலையான ஆன்மீகவாதிகள், பரமாத்மாவை உணரக்கூடியவர்கள் இரண்டாம் நிலையான ஆன்மீகவாதிகள், பகவானை உணரக்கூடியவர்கள் உயர்ந்த ஆன்மீகவாதிகள். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இவங்க கூட மாயாவாதிகள் கூட பக்தர்கள் ஆகலாம், ஒரு நாள் வந்து யோகிகள் கூட சிறந்த பக்தர்கள் ஆகலாம். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு படிப்படியான முன்னேற்றம் தான். பிரம்மனை உணர்வது ஒரு முன்னேற்றம், அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் பரமாத்மா உணர்வது, மூன்றாவது கட்டம் பகவானை உணர்வது. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த யோக முறைகளை அவங்க கையாண்டுட்டு வரணும், அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வரணும். ஒரு நாள் வந்து பகவானை கண்டிப்பா உணர்வாங்க. அவங்க முயற்சியை வந்து விடக்கூடாது. ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரை நிலைநிறுத்துவதாகும். ஸோ ஆன்மீகவாதி வந்து முதல்ல வந்து அவரோட மனசை வந்து கிருஷ்ணரின் தொண்டுல, கிருஷ்ணரின் உருவத்துல வந்து நிலைநிறுத்தணும். எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும். அப்படின்னா கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அர்த்தம். சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கணும் கிடையாது. கிருஷ்ணரை நினைச்சணும்னா கிருஷ்ணருக்காக நீங்க வேலை செய்யணும், அவருக்காக சேவை செய்யணும். அப்பதான் அது நினைச்ச மாதிரி ஆகும். அவர் வந்து நம்ம வந்து எப்பவுமே அவருக்காக தொண்டு செய்யறதை நிறுத்தக்கூடாது. எப்பவுமே 24 மணி நேரம் அவருக்காக தொண்டு செஞ்சுட்டே இருந்தா நம்ம அவர் நினைக்கலாம். அவர் வந்து ஒரு கணம் கூட மறக்க கூடாதான். கிருஷ்ணரை மறந்த உடனே மாயா வந்து பிடிச்சிரும். அதனால நீங்க கிருஷ்ணரை மறக்க கூடாது. கிருஷ்ண புலிய ஜீவா போக வாஞ்சக்கரை தார மாயா தரு ஜப்பட்டிய தரு. கிருஷ்ணரை மறந்த உடனே மாயா வந்து பிடிச்சிரும். ஸோ அது வந்து மாயாவின் பணி. கிருஷ்ணர் சூரியனை போன்றவர், மாயை வந்து இருட்டு போன்றது. கிருஷ்ணரை மறந்துட்டீங்கன்னா உடனே இருட்டு வந்துடும். அதாவது வெளிச்சம் போயிருச்சுன்னா உடனே இருட்டு வந்துடும். அந்த மாதிரி கிருஷ்ணர் போன உடனே ஒரு மாயா வந்துடும். ஸோ அந்த ஒரு கிருஷ்ணர் மாயை எப்பவுமே இருப்பாங்க. ஸோ ஒரு கணம் கூட மறக்கக்கூடாதான். கிருஷ்ணரின் மனதை கிருஷ்ணரோட பார்த்தீங்கன்னா நம்ம மனசை எப்பவுமே ஒருமுகப்படுத்துறோம் இல்லையா, அதான் சமாதி. கிருஷ்ணர் என்ன விரும்புறாரோ அதை செய்யறோம் பார்த்தீங்கன்னா, அதான் சமாதி. தனியமையான இடத்த நம்ம வசிக்கணும். ஸோ மனசை ஒருமுகப்படுத்தணும்னா நம்ம வந்து தனிமையா ஒரு இடத்துல இருக்கணும். நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல நம்ம இருந்தா மனசை ஒருமைப்படுத்த முடியாது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் யோகிகளும் சன்னியாசிகளும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அங்க தியானம் பண்ணுவாங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுவாங்க. இப்பதான் நகரத்துல நம்ம இருக்கிறோம், கூட்டமா இருக்கிறோம், எல்லாம் கும்பலா இருக்கிறோம், போறோம், பஸ்ல போறோம், கார்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறோம், எல்லா இடத்துலயும் வந்து கூட்டமா இருக்கிறோம். ஸோ அப்ப நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாது. ஸோ நம்ம தனியா ஒரு இடத்துல வசிச்சு வெளிப்புற பொருட்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு அப்ப தியானத்தை செய்யணும், யோகத்தை செய்யணும். முக்கியமான நேரத்துல தான் வந்து நம்ம கூட்டம் சேரணும். எப்பவுமே வந்து கூட்டமா இருக்கக்கூடாது. திருவிழா நேரத்துலயோ, பண்டிகை நேரத்துலயோ, திருவிழா திருமணமோ ஏதாவது விழாக்கள் நேரத்துல தான் வந்து நம்ம வந்து ஒன்று சேரணும். மற்ற நேரத்துல வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போகணும். ஒரு யோகி வந்து குறிப்பா யோகி வந்து தனியா ஒரு இடத்துல வசிக்கணும். அதான் பாத்தீங்கன்னா பல்வேறு சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இமயமலை போன்ற மலை அடிவாரத்துல வந்து மலையில வந்து தியானம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ கூட சோழிங்கர் மலை, திருவண்ணாமலை, இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு யோகிகள் எல்லாம் அங்க வசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலை. பெரிய சிட்டில வசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரத்துல, மலைக்கு மேலேயோ மலை கீழேயோ ஒரு குகையில வசிச்சுட்டு அவங்க தியானத்தை ஈடுபடுவாங்க, யோகத்துல ஈடுபடுவாங்க. அதான் வந்து ஆன்மீகத்துக்கு சாதகமான விஷயங்கள். சாதகமானத்தை நம்ம ஏத்துக்கணும். கிருஷ்ண உணர்வுக்கு ஆன்மீக உணர்வுக்கு சாதகமான நம்ம ஏத்துக்கணும். பாதகமானவற்றை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலேயே இருந்து நீங்க வந்து
கிருஷ்ண பக்தி செய்யலாம்னா நீங்க குடும்பத்துல இருக்கலாம். குடும்பத்துல கிருஷ்ண பக்தி செய்ய கஷ்டமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆசிரமத்துல சேரலாம், கோயில சேரலாம். தேவையில்லாத பொருளுக்காக நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது கிருஷ்ண பக்திக்கு சாதகமான பொருள்களை ஏற்க வேண்டும், கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இல்லாதவற்றை தவிர்க்க வேண்டும். ஸோ மன உறுதியோட நம்ம வந்து இருக்கணும். நம்மள வந்து பௌதீகத்துல மேலும் மேலும் சிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. கிருஷ்ண உணவுல நம்ம நேரடியாக ஈடுபடுறப்போ வந்து இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும். ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து நம்மளது நினைக்கக்கூடாது, என்னோட கோயில், என்னோட டிசைபிள்ஸ், என்னோட சீடர்கள், என்னோட அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லாமே வந்து பகவானுடைய சொத்து நினைக்கணும். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றார்? நஜனம் நஜனம் நசுந்தரி. எனக்கு எதுவுமே சீடர்கள் வேண்டாம், அழகிய பெண்கள் வேண்டாம், பணம் வேண்டாம்ன்றார். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே பெரிய பெரிய கோயில் கட்டுறோம், பெரிய பெரிய ஆசிரமங்கள் திறக்கிறோம், பெரிய பெரிய வந்து தான தர்மங்கள் பண்றோம். எல்லாமே வந்து நமக்காக நம்ம பண்ணல, கிருஷ்ணருக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்யணும். நம்ம புகழுக்காக நம்ம பெயருக்காக நம்ம செய்யல. இப்ப அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், சினிமா நடிகர்களோ தொழிலதிபர்களோ அல்லது விளையாட்டு வீரர்களோ செய்வார்கள். அவர்கள் புகழுக்காக அவர்கள் பெயருக்காக அவர் செய்வார்கள். ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து கிருஷ்ணருக்காக செய்கிறார். தான் வித்தியாசம். நம்ம புகழுக்காக நம்ம செய்யக்கூடாது. அது நம்ம வந்து தியாகம் செய்யணும். தியாகம். ரூப கோஸ்வாமி ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். பக்தி ரசாமிர்த சிந்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். பிரபுபாதர் கூட அநாசக்தஸ்ய விஷயான் நிதாரம் உபயுஞ்சதः நிர்பந்தः கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்யதே பிராபஞ்சிகதயா புத்யா ஹரி சம்பந்தி வஸ்துனः முமுக்ஷுபிஹி பரித்யாகோ வைராகியம் பல்கு கத்யதே. நம்ம வந்து எதுலையுமே பற்றுதல் கொள்ளக்கூடாது. அதே சமயம் கிருஷ்ணருக்கு சார்ந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். கிருஷ்ணருக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா எதுலையும் பற்றுதல் கொள்ளக்கூடாது. இதையும் நம்ம வந்து உரிமை கொண்டாடக்கூடாது. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது. கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயம் இருக்காது. பட் இருந்தா கூட நம்ம வந்து முடிந்த அளவுக்கு நம்ம பௌதீகத்துல இருந்து வெளியேறணும்னா நேரடியா கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த மாத்திரம்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். மறைமுகமான சம்பந்தப்பட்ட கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம ஓரளவுக்கு தவிர்க்கலாம். நேரடியா கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் நம்ம கேட்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் தினமும் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பல்வேறு விஷயத்த போடுறாங்க, பல்வேறு பௌதிக விஷயங்களை போடுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். முக்கியமான ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம், நிகழ்ச்சிகளோ வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறத தவிர்க்கணும், சினிமா பார்ப்பதை தவிர்க்கணும், கிரிக்கெட்டுகளை போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இருந்தால் மட்டும் நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து அதை விட்டுறணும். அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ணருடன் நன்றாக அறிந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் விடுபட்டுள்ளான். இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் ஏங்குவதில்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது, பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான். அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால் எப்போதுமே ஜட விஷயங்களிலிருந்து விலகியுள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகி ஆவான். எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானது. அதனால வந்து அவருக்கு தான் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும். அதனால நம்ம வந்து எதையும் நமக்காக நமக்கு அடைகிறதுக்காக நம்ம எதையும் இழக்க கூடாது. நம்ம கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுறோமா, அது ஒரு லேண்ட் வேணுமா, அதுக்காக நம்ம பகவான் கிருஷ்ணருக்காக நம்ம வேணும். அது நமக்கு ஒரு சொந்த பெரிய வீடு கட்டணும்னு நினைக்க கூடாது. ஸோ எனக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பேர் புகழ் வேணும் அப்படின்னு இயங்கக்கூடாது. இப்போ பௌதிகவாதிகள் அதான் நினைக்கிறாங்க.
அவங்களுக்காக ஒரு கார் வாங்குறதோ, அவங்களுக்காக ஒரு பங்களா வாங்குறதோ, அவங்களுக்காக பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றது எல்லாம் வந்து செய்யறாங்க. ஆனா நம்ம வந்து கிருஷ்ணருக்காக பிஸ்னஸ் செய்யறோம், கிருஷ்ணருக்காக கோயில் கட்டுறோம், கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் வாங்குறோம், விற்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஸோ கிருஷ்ணர் ஒருவருக்கு சாதகமானவற்றை வந்து நம்ம ஏற்கணும், பாதகமானவற்றை நம்ம வந்து நிராகரிச்சிடணும். ஸோ இதனால நம்ம வந்து ஜட விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுடலாம். ஸோ கிருஷ்ணர் ஒருவர்கள் இல்லாதவங்க கிட்ட நம்ம வந்து எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. ஸோ எப்பயுமே ஒரு யோகி வந்து கிருஷ்ண பக்தர் வந்து தனியாக தான் இருக்கிறார், பொது மக்களுடன் சேருவதில்லை, முக்கியமான காரியங்களுக்கு மட்டுமே பொதுமக்களை சந்திப்பார், அரசியல்வாதிகளை சந்திப்பார், மற்றபடி அவர் தனியாக தன் பக்தி சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அதனால வந்து கிருஷ்ண பக்தர்கள் தான் வந்து சிறந்த பக்குவமான யோகிகள். பதம் 12, 11, 12. ஸோ நம்ம யோகத்தை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பயிற்சி செய்யறதுக்கு வந்து யோகத்தை பயிற்சி செய்யறதுக்கு நம்ம வந்து தனிமையான இடத்துல போகக்கூடாது. தனிமையான ஒரு இடத்துல போனோம், நிலத்துல வந்து தர்ப புல்லை பரப்பினோம், அதை வந்து மான் தோலால மறைக்கணும் அல்லது மென்மை துணியால மறைக்கணும். தனிமையான ஒரு இடத்துக்கு போனோம், யோகத்தை நம்ம வந்து பயிற்சி செய்வதற்கு தனிமையான ஒரு இடத்துக்கு போனோம், நிலத்துல வந்து தர்பை புல்லை போடணும், அது மேல வந்து மான் தோலை போடணும், ஒரு மென்மையான துணியையும் போடணும். இந்த ஆசனம் வந்து உயரமாகவும் இருக்கக்கூடாது, தாழ்வாகவும் இருக்கக்கூடாது, புனிதமான இடத்துல இருக்கணும். இதன் மேல வந்து நம்ம வந்து ஸ்திரமா அமர்ந்துட்டு மனசையும் புலனையும் எல்லாத்தையும் எல்லா மனசாலையும் புலனாலையும் செய்யக்கூடிய எல்லா செயலையும் கட்டுப்படுத்திட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து யோகத்தை செய்யணும், இந்த அஷ்டாங்க யோக முறையை செய்யணும் சொல்றார். பிரபுபாதர் என்ன சொல்றார் ப்ரொப்போர்ட்ல, புனிதமான இடம்னா என்னன்னா, புனிதமான இடம்னா இந்த திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இந்தியா ஃபுல்லா. ஸோ 108 திவ்ய தேசங்களோ புனிதமான இடம், 106 திவ்ய தேசங்களோட புனிதமான இடம் தான். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், துவாரகா, மதுரா, பிருந்தாவனம், ஜெகநாத்புரி, மாயாப்பூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம், சோளிங்கர் போன்ற பல்வேறு தீர்த்த கஷேத்திரங்கள், பல்வேறு புனிதமான இடங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் நம்ம ஆசிரமத்தை அமைக்கணும், நம்ம அங்க போய் யோகத்தை பயிற்சி செய்யணும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா யோகிகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு போயிடுறாங்க, புனிதமான இடத்துக்கு போய் யாத்திரைக்கு போயிடுறாங்க. அந்த அலகாபாத்ன்ற இடமும், கும்பமேளா நடக்கிறதுல அங்கே, அப்புறம் இமயமலை, திருவண்ணாமலை போன்ற பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யோகிகள் தான் இருக்காங்க, நிறைய யோகிகள் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க, கங்கை கரையிலையோ யமுனை கரையிலையோ, மதுரா அதாவது அலகாபாத் பிரயாகையோ, மதுராவையோ, பிருந்தாவனத்திலையோ, ரிஷிகேஷ்லையோ, ஹரித்வாரம் போன்ற புனித தலங்களை வந்து அவங்க அடைஞ்சிட்டு அவங்க தனிமையா வந்து யோகத்தை பயிற்சி செய்யறாங்க. ஆனா இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. எல்லாருமே வந்து குடும்பஸ்தர்களா இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தர்களா இருக்காங்க, தொழில் செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, முதியோர்களை பராமரிக்கிறாங்க, நிறைய விஷயத்த செய்யறதுனால அவங்க வந்து வெளி அந்த மாதிரி எல்லாம் வெளி மாநிலத்துக்கோ வெளி ஊருக்கோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கோ போக முடியாது. வந்து சில பேரால தான் முடியும், கலியுகத்தில் எல்லாராலும் முடியும். அவங்க வந்து அவங்க வீட்டிலேயே இருந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யணும், கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டாபனை செய்து வழிபட வேண்டும். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அது வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான், ஆனால் மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது, இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது, பகவான் கிருஷ்ணர் மேலே தியானம் பண்ணுறது கிடையாது. சும்மா உடலை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக, உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் வந்து யோகா மையத்தை நாடுகிறார்கள், யோகாவை பயிர்கிறார்கள். நடனம் ஆடுவதற்காகவோ, நாட்டியக்கலை புரிவதற்காகவோ அல்லது மல்யுத்தம் செய்வதற்காகவோ யோகத்தை பயில்கின்றனர். அது வந்து ஒரு வியாபார நோக்கில் அவர்கள் செய்கிறார்கள், லாப நோக்கில் செய்கிறார்கள் அந்த யோகம்.
யோகம் என்பது எந்த லாப நஷ்டம் இல்லாமல் பகவானின் திருப்திக்காக செய்ய வேண்டும். அதுதான் வந்து யோகம். ஒரு லாப நோக்கில் பௌதீக லாபத்திற்காக செய்யக்கூடாது. இப்போ மாநகரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய யோகா பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பௌதீக லாபத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது நோய்களை தீர்ப்பதற்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு உடல் அழகான உடல் பெறுவதற்காக, கட்டுக்கோப்பான உடல் பெறுவதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக யோகத்தை பயிர்கின்றனர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌதிக லாபத்தை சேர்க்கறதுக்கு வேணும்னா வந்து இது வந்து வெற்றி பெறலாம். இது வந்து உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. இதெல்லாம் உண்மையான யோக பயிற்சி கிடையாது. இதெல்லாம் போலியான ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் தான். உடலை காட்டிட்டு பணம் சம்பாதிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை பயிற்சி யோகா கோர்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான். அவ்வளோதான். உண்மையான யோக பயிற்சிக்கு நம்ம என்ன செய்யணும்? லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் திருப்திக்காக யோகா செய்யணும். ஸோ தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து மனசு வந்து அடக்கணும், புலன்களை அடக்கணும். இப்படி மனசையும் புலன்களை அடக்க தெரியாதவர்கள் யோகத்தை பயில முடியாது. ஸோ மக்கள் வந்து கலியுகத்தில் வந்து அற்ப ஆயுள் இருக்காங்க, ரொம்ப கம்மியான ஆயுள் தான். வாகன விபத்து நடக்குது, நோய்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, மனசால் உடலால் தொல்லை, பிற உயிரினங்களால் தொல்லை, பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலியுகத்தில் அதிகமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து யோகத்தை பயில்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க வந்து ஆயுசு குறைவா இருக்கு, ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாம இருக்கிறாங்க. எப்பவுமே பல்பல இந்த 3 விதமான துன்பங்கள்ல மனசால், உடலால், பிற உயிரினங்களால், இயற்கை சீற்றங்கள் போன்றவற்ற பல்வேறு துன்பங்கள்ல வந்து வாழ்கிறார்கள். இது இவங்களுக்கு என்ன வழி கொடுத்துருக்குறாங்க சாஸ்திரத்துல? பிரகத் நாரதிய புராணத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தை உணர்வதற்கு ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை நம்ம உச்சரிக்கிறது தான் ஆன்மீகத்து முன்னேற்றத்துக்கு ஒரு ஏற்ற வழி. அதை விட்ட வேற வழியே கிடையாது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. ஸோ பகவான் கிருஷ்ணர நாமத்தை உச்சரிக்கிறத தவிர வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரகத் நாராயண புராணத்தை சொல்லியிருக்கு, 3 வாட்டி சொல்லியிருக்கு. அதனால நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து தினமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு ஜபம் செய்யணும். ஹரிதாஸ் தாக்கூர், நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் பிரம்மாவின் அவதாரம், ஒரு முகமதியர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் நாம ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். காரணம் அவர் வந்து 22 மணி நேரமும் ஹரிநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். தினமும் அவருடைய பணியே ஹரிநாமத்தை ஜபம் செய்வதே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாராலும் முடியாது. அது ஒரு பிரம்மாவே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். அவர் நாம ஆச்சாரியர். நமக்கெல்லாம் பிரம்ம மத்திய கௌடிய பரம்பரையின் தலைவர், ஆரம்பித்தவர் அவர்தான். பிரம்ம மத்திய கௌடிய பரம்பரை ஆரம்பித்தவர் பிரம்மா. அவரே ஹரிதாஸ் தாக்கூரராக அவதரித்து ஹரிநாமத்தின் ஆச்சாரியராக திகழ்ந்தார். இந்த கலியுகத்துல வந்தீங்கன்னா அதிகமா போலித்தனம் இருக்குது. எல்லாமே போலி சாமியார்கள் இருக்காங்க. போலியான முத்திரை தாய்கள், போலியான நோட்டுகள், போலியான உணவு வகைகள், போலியான உறவு முறைகள் எல்லாமே போலித்தனமா இருக்கு. ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, எல்லாமே மாயையா இருக்கு. சச்சரவு, நிறைய சண்டை போடுறாங்க, சச்சரவுகளா இருக்கு. எவ்வளவோ இருக்கிறப்ப வந்து துன்பங்கள் அதிகமா இருக்கிறப்ப வந்து ஆன்மீகத்துல முன்னேறுவது கடினமான விஷயம். அது வந்து எப்படி முடியும்னா பகவானின் திருநாமத்தை வந்து நம்ம உச்சரிக்கணும். இதை விட்டா வேற கதியே கிடையாது, வேற வழியே கிடையாது. அதனால நம்ம தினமும் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தினமும் நம்ம ஜபம் செய்யணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யணும். 108 1008 எவ்வளவு உடனே சொல்லலாம், டெய்லி சொல்லலாம். பதம் 13 14. சமம் காயாக்ஷிரோ கிரைவம் கிரீவம் தாரயன்னாசலம் ஸ்திரஹ சம்பிரோக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஷ்சாவனலோகயன் பிரசாந்தாத்மா விகதபீர் பிரம்மச்சாரிய விரதே ஸ்திதः மனः சம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து அமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவில் எல்லாரின் இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவான கிருஷ்ணரை அறிவதே வாழ்வின் லட்சியமாகும். விஷ்ணுவின் இந்த பரமாத்மா உருவை தேடி காண்பதே யோக பயிற்சியின் உண்மை நோக்கம். வேறெந்த நோக்கமும் கிடையாது. ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றிருக்கும் விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணரின் விரிவங்கமே. இந்த விஷ்ணுமூர்த்தியை உணரும் நோக்கமின்றி போலியான யோகத்தில் ஈடுபட்டிருப்பவன் நிச்சயமாக நேரத்தை வீணடிக்கின்றான். கிருஷ்ணரே வாழ்வின் இறுதி குறிக்கோள். இதயத்தினுள் அமைந்துள்ள விஷ்ணுமூர்த்தி யோக பயிற்சியின் பொருளாவார். இதயத்தில் அமைந்துள்ள இந்த விஷ்ணுமூர்த்தியை காண்பதற்கு ஒருவன் பாலுறவு வாழ்விலிருந்து அறவே விலகி இருக்க வேண்டும். எனவே அவன் வீட்டை விட்டு விலகி மேற்கூறியபடி அமர்ந்து தனியிடத்தில் வசிக்க வேண்டும். தினமும் வீட்டிலோ வெளியிலோ உடலுறவை அனுபவித்துக் கொண்டு போலியான யோக வகுப்புகளில் பங்கு கொள்பவன் யோகியாகி விட முடியாது. ஒருவன் மனதை கட்டுப்படுத்தும் எல்லாவித புலனுகர்ச்சிகளையும் பாலுறவே தலையானதாகும் தவிர்க்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். பெரும் முனிவர் யக்னவல்கியரால் எழுதப்பட்ட பிரம்மச்சரிய விதிகளில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கர்மனா மனசா வாச்சா சர்வாவஸ்தா சுசர்வதா சர்வத்ர மைதுன தியாகோ பிரம்மச்சரியம் பிரச்சக்ஷதே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் ஒருவன் தனது செயல், பேச்சு மற்றும் மனதால் பாலுறவில் ஈடுபடுவதை தடுக்க பிரம்மச்சரிய விரதம் உதவுகின்றது. பாலுறவில் ஈடுபட்டிருப்பவன் எவனும் முறையான வியோகத்தை பயில முடியாது. எனவே உடலுறவு பற்றி அறியாத போதே சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. 5 வயதை எட்டிய குழந்தைகள் குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கே குருவின் ஆசிரமத்தில் அந்த இளம் சிறுவர்கள் பிரம்மச்சாரிகளாவதற்கு தேவையான கடுமையான ஒழுக்கத்துடன் குருவினால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர். அத்தகு பயிற்சியின்றி எவரும் எந்த யோகத்திலும் ஞானத்திலோ பக்தியிலோ முன்னேற்றம் அடைய முடியாது. இருப்பினும் திருமண வாழ்வின் சட்ட திட்டங்களை கடைபிடித்து தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவனும் அந்த உறவிலும் கட்டுப்பாடுகள் உண்டு பிரம்மச்சாரி என்றே அழைக்கப்படுகிறான். இத்தகு கட்டுப்பாடுடைய இல்லற பிரம்மச்சாரியின் பக்தி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞான மார்க்கத்திலும் தியான மார்க்கத்திலும் இல்லற பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி கூட கிடையாது. அம்முறைகளில் பாலுறவு வாழ்வினை முற்றிலும் நிறுத்துதல் இன்றியமையாததாகும். அதில் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தி மார்க்கத்திலோ இல்லற பிரம்மச்சாரி கட்டுப்படுத்தப்பட்ட பாலுறவிற்கு அனுமதிக்கப்படுகிறான். ஏனெனில் இறைவனின் உயர் சேவையில் அவனை ஈடுபடுத்தும் பக்தி மார்க்கம் காம வாழ்வின் மீதான அவனது பற்றுதலை தானாக நீக்க செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். பகவத்கீதையில் 2.59 கூறப்பட்டுள்ளது. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சொந்த முயற்சியின் மூலம் புலனுகர்ச்சியிலிருந்து விலகுமாறு மற்றவர்கள் வற்புறுத்தப்படுகையில் பகவானின் பக்தன் உயர் சுவையின் காரணத்தால் இயற்கையாகவே விலகி நிற்கிறான். பக்தனை தவிர வேறு எவருக்கும் அந்த உயர்ந்த சுவையை பற்றிய அறிவு கிடையாது. விகதபிஹி கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் இயலாதது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிபடைந்திருப்பதால்
கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை மறந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் 11.2.37 கூறுகின்றது, பயம் த்விதியா வினிவேஷத ஸ்யாத் ஈஷாத் அபேதஸ்ய விபர்யயோ அசம்பிருதி. கிருஷ்ண உணர்வே அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானதாகும். மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வினன் எல்லா யோகிகளிலும் தலை சிறந்த யோகி ஆகிறான். இங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்களில் பிரபலமாக விளங்கும் பெயரளவு யோக மையங்களின் கொள்கைகளிலிருந்து வேறுபட்டவையாகும். சோ யோகத்தை நம்ம எப்படி பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டு இருக்கிறார். அஷ்டாங்க யோக முறை சொல்லிட்டு இருக்கிறார். சோ தனது உடலை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும், கழுத்தை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும், தலையை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். நாசி மூக்கு நுனியை நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். அப்போ கண்ணை அரைகுறையா மூடணும், முழுசா மூடக்கூடாது. இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி